ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎன்பிஎஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்டை லாஃப்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் 1 டைம் இல்லை 5 டேஸ்க்கு 1 டைம் நம்ம ஃபேண்டை லாஃப்ட்டில் எதனா சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எக்கை தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம். நம்ம எக்கு பார்த்தீங்கன்னா கீழே வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த எக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சோம். அந்த எக்கு ரெண்டுத்துலேயும் கரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம். 2 எக்குலேயுமே பார்த்தீங்கன்னா கரு இருக்குது. அது எப்படி செக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டார்ச் வச்சு எக்கு மேலே வச்சு பார்த்தோன்னா ஒரு 5 to 7 டேஸில் பார்த்தீங்கன்னா நரம் மாரி பார்த்தீங்கன்னா எக்கில் தெரியும். அப்படி இருந்ததுன்னா கரு வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்குலேயுமே இருக்குது. நம்மளதுல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்த சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு இன்னொரு 15 டேஸ் ஆகும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 6 to 7 டேஸ் ஆகுது. இன்னொரு 12 to 15 டேஸ் ஆகும். சிக்கு பொரிச்சு அந்த 2 சிக்கையும் பார்த்தீங்கன்னா அந்த பேர் எப்படி வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா கேஜி ப்ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா 2 குட்டிங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வளர்க்காது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் வந்து கரெக்டாக இருக்காது, ப்ளஸ் வந்து ஃபுட்டு கரெக்டாக இருக்காது. ஃபுட்டு ப்ளஸ் மெடிசன், கேஜி ப்ரீடிங் பண்ணிங்கன்னா மெடிசன் யூஸ் பண்ணணும். இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லைன்னா ஒரு குட்டி நல்லா வளரும், ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வளரும். கேஜி மெத்தடில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. நல்லா ஃபிட் பண்ணும்போது நல்லா குவாலிட்டியாக பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா கேஜி மெத்தட்லேயே நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். இப்போ நம்ம காலனி மெத்தடில் இப்போ 2 எக்குலேருந்து நம்ம 2 குட்டியும் பெஸ்ட்டாக வளர்க்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி வந்து நம்ம அதான் லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோம். இப்போ இந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் முட்டை வச்சுது. இந்த பேர்டோட குட்டி வந்து எப்படி நம்ம க்ரோத் பண்ணுறோம், அது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணோம். என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பவுல் பார்த்தீங்கன்னா மேலே இருந்த ரேக்கில் இந்த பவுல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து கீழே எடுக்கணும். அதேமாரி தான் பார்த்தீங்கன்னா மேல் ரேக் தான் புறா போகல அப்படின்னு பார்த்தா 4th ரேக் தான் போகலன்னு பார்த்தா 3rd ரேக்லேயும் பார்த்தீங்கன்னா புறா போன மாதிரி அடையாளம் தெரியல. வேற தான் பார்த்தீங்கன்னா சும்மா போதான்னு தெரியல, சுத்தமாக அடையாளமே இல்லை, ஒரு வேஸ்ட்டு கூட இல்லை அதில். 2nd ரேக்கும் 1st ரேக் மட்டும் தான் யூஸ் பண்ணுது டவுனில். அதனால் என்ன பண்ணிட்டோம், 3rd ரேக்கில் இந்த பவுலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 2nd ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டோம். எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பேர் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம 10 பேர் சொன்னோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 பேர் நம்ம விடலை, 8 பேர் தான் விட்டோம். இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி விடணும் கேஜியில். அந்த 8 பேர்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேராக விட்டோம். ஆல்ரெடி 4-5 பேர் இருந்தது, அது கூட இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா பேர் பண்ணி விட்டோம். 2 பேர் என்ன பண்ணிட்டோம், மேல் 2 ஃபீமேல் 2 தனி விட்டோம். அந்த ப்ரௌன் கலரில் போன வீடியோவில் பார்த்துருவோம். அது 2த்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து தனியாக வச்சிருவோம். தனியாக பார்த்தீங்கன்னா கேஜிங் பண்ணிடுவோம். எதுக்குன்னா பேர் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா கேஜிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் விட்டுருவோம். அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். இப்போ பேர் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு குட் நியூஸ், என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைகர் பேர் பார்த்தீங்கன்னா எக் வச்சிருக்கு. 2வதா அது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம செட்டப் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா டவுனில் பார்த்தீங்கன்னா எக் வச்சிருக்கு. 2 எக்குமே வச்சிச்சு. அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது சொல்லிட்டு அதோடைய எக்ஸையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். அது எப்படி குட்டி வளர்க்க சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம அப்லோட் பண்ணலாம். நான் உங்கள் இனிமேல் ஃபியூச்சர் இன் தமிழ்.